மணித்துளிகள் மார்ச் 25, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு உடன்படிக்கையின் நாள். தியான வசனம் யாத்ராகமம் 31:16. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். உலக சிருஷ்டிப்புல பரலோகத்தின் தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அவனுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் படைத்தார். அது அவருக்கு நல்லது என்று கண்டார். பின்பு ஆதாம் ஏவாளையும் படைத்து அந்த சிருஷ்டிப்பின் நிறைவு நாள் தான் ஓய்வு நாள். முதல் ஓய்வு நாள்ல தேவனும் அவருடைய சிருஷ்டிப்பும் ஓய்ந்திருந்தன என்று வேதத்துல வாசிக்கிறோம். அந்த நாள்ல தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட யாவும் அவரை தொழுது கொள்ளவும் செய்தனர். ஓய்வு நாளின் உண்மையான ஆசரிப்பை உலகிற்கு அறிவிப்பதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா? குறிப்பிட்ட பள்ளியில பணிபுரிவதற்கு ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது இன்றைய தியானத்தை எழுதியவருக்கு வாய்ப்பு கிடைத்ததா. அங்கு பணிபுரியும் போது ஒரு சவால் அவங்களுக்கு முன்னாடி இருந்துச்சாம். என்ன சவால்னா, அவர் வேலை செய்த பள்ளியில ISSLC பொது தேர்வை நடத்த அரசாங்கம் அந்த பள்ளியை தேர்ந்தெடுத்திருந்ததாம். ஆனா அதனுடைய பரீட்சை சனிக்கிழமை வைத்திருந்தார்களாம். இந்த சனிக்கிழமை எங்களுக்கு ஓய்வு நாள், இதிலே நாங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பதற்காக அவங்க யாரை பார்க்க வேண்டுமோ எல்லா அதிகாரிகளையும் பார்த்து சொன்னதற்கு அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தனா. திரும்ப திரும்ப தேவனுடைய அனுகிரகத்தினால போராடி கடைசியில அன்று, அதாவது சனிக்கிழமை நடத்த வேண்டிய தேர்வுகள் அந்த பள்ளியில வைக்காம வேற இடத்துல வைக்கப்பட்டிருந்ததாம். 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளின் முக்கியத்துவம் அரசாங்கத்திற்கு சாட்சியாக இருந்ததாம். கல்வி அதிகாரிகளே தேவனுடைய கட்டளைக்கு துணை நிற்கும் வண்ணமாக தேவன் அன்று பெரிய காரியத்தை செய்தார் என்று அவர் இதை சாட்சியாக எழுதுகிறார். கர்த்தருக்கு நன்றியும் சொல்லுகிறார். நமக்கு ஒரு சோதனையில நாம் உண்மையாக நிற்கும் போது தேவன் மனித தயவு கிடைக்கும்படியாக செய்வார். ஆனா நாம அதற்காக முயற்சி செய்யறது இல்ல. பரிசுத்த ஓய்வு நாளை மீறுவது பாவம் என்று உணர்ந்து கர்த்தருக்கு பயந்து அவர் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். அதில் ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, சுகமளிக்கும் நாள் என்றும் வேதத்துல அநேக இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்துகிற நாள். ஆகவே நாம் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஓய்வு நாளை பரிசுத்தத்தோடு ஆசரிப்போம். சின்ன சின்ன வேலைகளை கூட ஓய்வு நாளில் இருந்து நாம் மீறுவதை தவிர்த்து விடுவோம். அதற்கான முழு ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.